வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. நான் ஃபாரூக். இது உங்கள் ஃபாரூக் தமிழ் டெக். இன்னைக்கு நம்ம வீடியோவில் விண்டோஸ் 10ல் இருக்கிற 2 முக்கியமான டூலை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதை பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் இதில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. நிச்சயமாக நம்ம அதிக பேர் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்க மாட்டோம். அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறது தான் இந்த வீடியோ. இப்போ நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி பொதுவாகவே எல்லாரும் ஜென்ரலி அதுக்கு கீழே ஸ்னிப் அண்ட் ஸ்கெட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதில் இந்த ஸ்னிப் டூலோட அட்வான்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டாலே இந்த ஸ்னிப் டூலை பற்றி டீட்டெயில் எல்லாமே இதில் கவர் ஆகும். ஸோ அதனால் நான் இந்த ஸ்னிப் டூலை பற்றி பார்க்குறேன். ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கினாக்க இதை மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆயிருங்க. இதை நியூவாக கிளிக் பண்ணுறதுக்கு இதான ஆப்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்க இதில் ஸ்னிப் பண்ணுறதுக்கு 3 செகண்ட்ஸ் அப்புறம் ஸ்னிப் பண்ணுமா இல்லை 10 செகண்ட் அப்புறம் ஸ்னிப் பண்ணுமா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இந்த ஸ்னிப் டூல் யூஸ் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ அவங்களே சொல்கிறாங்க பாருங்கள். ப்ரெஸ் விண்டோஸ் லோகோ கீ ஷிஃப்ட் எஸ், விண்டோஸ் லோகோக்கு ஷிஃப்ட் எஸ் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா இதை மாதிரி ஸ்னிப் டூல் உங்களுக்கு ஓப்பன் ஆகிருங்க. இதில் 4 ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. ரெக்டாங்குலர் ஸ்னிப்பு, இது ஃப்ரீ ஃபார்ம், நம்ம எப்படியும் ட்ரா பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்கள் விண்டோஸ் மட்டும் ஸ்னிப் எடுக்குது. இது ஹோல் ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் எடுத்துக்கிறது. இப்போ ஒன்று பற்றி எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு கூகுள் குரோமில் கம்ப்யூட்டரோட மாடல்ஸ் நான் எடுத்திருக்கேங்க. இந்த கம்ப்யூட்டர் மாடல் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலு நான் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் என்ன மாதிரியான பிக்சர்ஸ், இப்போ இதை மாதிரி பிக்சர்ஸ் இருக்குது. இதில் ஏதாவது நம்ம ஸ்னிப் டூல் பண்ணணும் அப்படின்னாக்கா டைரெக்டாக நீங்கள் விண்டோஸ்க்கு இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கனாலே நீங்கள் ஸ்னிப்பின்னு அடித்தாலே வந்துடும். அப்படி இல்லைனாக்கா இந்த மாதிரி ஸ்னிப் வந்துடும். அப்படி இல்லைனாக்கா இதுக்கான ஷார்ட்கட் இருக்குது. விண்டோஸ் ஷிஃப்ட் எஸ் ப்ரெஸ் பண்ணாலும் உங்களுடைய ஸ்னிப் டூல் வந்துடும். இப்போ நான் இந்த ரெக்டாங்கிள்ஸ் டூலை எடுக்கிறேன். ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணிவிட்டு எதை நீங்கள் ஸ்னிப் பண்ணணுமோ அழகாக அந்த இடத்த மட்டும் நீங்கள் ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா பண்ணலாம். இது சாதாரணமாக அந்த ஸ்னிப் டூலில் இருக்குது. அந்த ஆப்ஷன்லேயே இதுலேயே வந்துடும். இந்த வந்துச்சு பாருங்கள், ஸ்னிப் ஆகி உங்களுக்கு வந்துருச்சு. இதுவே உங்களுக்கு போதும். இப்போ இதில் என்ன எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது பாருங்கள். இதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது டச் ரைட்டிங். இப்போ நீங்கள் கையால் நீங்கள் ரைட் பண்ணி எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இதில் ஏதாவது எழுதணுன்னாக்கா அழகாக நம்ம எழுதலாம். இதில் டச் ரைட்டிங் இருக்குது பாருங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா இதில் என்ன கலர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு டச் ரைட்டிங் எடுத்து நீங்கள் ரைட் பண்ணிங்கனாக்கா நீங்கள் என்ன எழுதுனாலும் எழுதிக்கலாங்க. இதில் நீங்கள் கலர் மாற்றணும்னு நினச்சிங்கனாக்கா எந்த விதமான கலர் வேணாலும் மாற்றிக்கலாம். நான் மாற்றிக்கிட்டேன். என்ன சைஸ் வேணும் அந்த சைஸும் நீங்கள் இங்கே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பெரிய சைஸில் நீங்கள் ட்ராக் பண்ணணும்னா பெரிய சைஸில் ட்ராக் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ நமக்கு என்ன கலர் வேணாலும் இந்த இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் சாதாரண ஸ்னிப் டூலில் இருக்காது. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இது பால் பாயிண்டில் நம்ம எப்படி ஒரு பெனில் எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எழுதுறதுக்கான ஆப்ஷனுங்க. சின்னதாக நீங்கள் எழுதுனதான். இதுவும் நீங்கள் கலர் மாற்றணுனாக்கா அதுக்கான கலரை நீங்கள் இங்கேருந்து மாற்றிக்கலாம். டபுள் கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கலர்ஸ் வரும். அந்த கலரை நீங்கள் என்ன மாதிரியான கலர் வேணுமோ நீங்கள் வடிக்கலாம். இப்போ நான் பிளாக் கலரில் எழுதணும்னு நினச்சிங்கன்னா பிளாக் கலரில் யூஸ் பண்ணுறேன். இதோட சைஸ் கூட நீங்கள் மாற்றிக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நீங்கள் எழுதுனாலும் அழகாக ட்ராப் பண்ணி எழுதிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பென்சில் டூல். இந்த பென்சில் டூலும் அதே மாதிரி தாங்க, ரொம்ப மெலீஸாக எழுதக்கூடியது. ஸோ இந்த கலரை கூட நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இதுலேயும் கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லோ கலர் எடுத்து ரைட்டாக எழுதுனா பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கும் பென்சில் டைப். இதுலேயும் அதுக்கான சைஸ் மாற்றணும்னா நீங்கள் சைஸ் மாற்றிக்கலாம். எவ்வளோ பெரிய சைஸ் வேணாலும் ஏற்றி மாற்றிக்கலாம். இதுக்கு அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா எரேசர் டூலுங்க. இப்போ நம்ம எல்லாம் எழுதுனோம்னா அதை நம்ம எப்படி எரேஸ் பண்ணுறது பண்ணிங்கன்னா போதும். எல்லாமே உங்களுக்கு நீ என்னென்ன எழுதிருக்கீங்களோ எல்லாமே அதில் ரப் ஆயிரும். எரேஸ் பண்ணுறதுக்கான டூல் இதில் கிளிக் பண்ணிங்கனாக்கா டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா எரேஸ் ஆல் அப்படின்னு இருக்கும். ஆல் இங்க்னு இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே ஒரே அடியாக எரேஸ் ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரூலர் நம்ம செட் பண்ணிக்கலாம். எந்த ரூலரில் எவ்வளோ தூரம் வேணும், எவ்வளோ கிராப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிராப் பண்ணலாம். எந்த சைஸில் வேணும், எந்த இடத்துல வைக்கணும், எல்லாத்தையும் நம்ம இந்த இமேஜை நகர்த்தி வைக்கணுமா எப்படி வைக்கணுங்கிற இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா ரூலர் இருக்கும், இன்னொன்று ப்ரொடக்டர் இருக்கும். ப்ரொடக்டர் இருக்குனாலும் அது வைக்கலாம். எந்த சென்டரில் வைக்கணும், எப்படி மார்க் பண்ணணும், எந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி ட்ராக் பண்ணணும், அதுக்கான ஆப்ஷனும் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கிராப் டூல் இருக்குது. இந்த பிக்சரே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிராப் பண்ணி இந்த சைஸில் வேணும்னு நினச்சிங்கன்னாக்கா அதுக்கு மாதிரி கூட நம்ம கிராப் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நான் கிராப் பண்ணுறேன். இந்த லெட்டர்ஸ் வேணான்னு நினச்சிங்கன்னாக்கா அதையும் நம்ம கிராப் பண்ணி அழகாக எடுத்துடலாம். ஸோ இந்த கிராப் பண்ணுறப்ப லெட்டர்ஸ் கூட வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இப்போ கிராப் பண்ணலாம். இது மாதிரி கிராப் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். படித்த அப்புறம் ஓகே கொடுத்து அப்ளை கொடுத்துட்டீங்கன்னாங்க ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆயிரும். இந்த ப்ராக்டர் வேண்டாம்னு நினச்சிங்கனாக்கா இதை நீங்கள் கிளிக் பண்ணி எடுத்துடலாம். அதை ஸோ இதில் இது மாதிரி எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ்லாம் இந்த ஸ்னிப் அண்ட் ஸ்கெட்சில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இது எவ்வளோ பேர் ஜூம் பண்ணி பார்க்கணுன்னா ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். ஜூம் வேண்டான நார்மல் ஆக்சுவல் சைஸ்க்கு வந்துடலாம். வியூ ஆக்சுவல் சைஸ் இருக்குல்ல அந்த மாதிரி வியூ ஆக்சுவல் ஆப்ஷன் தரலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் எடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் பண்ணுற ஆப்ஷன் வரும். எங்கே சேவ் பண்ணுமோ அங்கே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் என்ன பேரில் வேணாலும். நெக்ஸ்ட்டு இது ஒரு
காப்பி எடுக்கணும்னு நினச்சிங்கனாக்கா அப்படியே காப்பி எடுத்து டபுள் காப்பி ஆயிரும் உங்களுக்கு. அதையும் நீங்கள் எங்கேயா சேவ் பண்ணால் சேவ் பண்ணிக்கலாம். இதை டைரெக்டாக இப்போ நீங்கள் எடிட் பண்ணதை யாருக்கா ஷேர் பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக இமெயில் பண்ணலாம். உங்களுக்கு வாட்ஸ்அப்புடைய ஆப் இருந்தால் வாட்ஸ்அப் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். அது மாதிரி ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் ஃபைல் இருக்கும். இதில் முக்கியமான சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும்னா இந்த செட்டிங்கில் போய் பார்க்கலாங்க. செட்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா இது பாருங்கள் ஆட்டோ காப்பி கிளிப் போர்டு அப்படின்ட்டுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளிப் போர்டில் நீங்கள் என்ன காப்பி எடுக்கீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக போய் கிளிப் போர்டில் சேவ் ஆயிரும். வேணும்னா நினைப்பலாம், வேண்டாம்னா வச்சுக்கலாம். வேணும்னு வச்சுக்கோங்க, அதான் உங்களுக்கு நல்லது. இது சேவ் ஸ்னிப், ஆஸ்க் சேவ் ஸ்னிப் பிஃபோர் க்ளோசிங். க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட அது பர்மிஷன் கேட்கணுமா, இதை சேவ் பண்ணுவா வேண்டாமான் அப்படின்னா இதையும் எனேபிள் பண்ணிங்க. இது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான செட்டிங்கு. மல்டி விண்டோஸ் ஓப்பன் ஸ்னிப் செப்பரேட் விண்டோஸ்னாக்கா நீங்கள் கிளிக் பண்ணுறப்ப செப்பரேட் விண்டோஸை ஓப்பன் பண்ணணுமா இல்லை அதிலே ஓப்பன் பண்ணுமாங்கிற ஆப்ஷன் தான் ஸ்னிப். இது பார்த்தீங்கன்னா அவுட்லைன் நீங்கள் செலக்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அவுட்லைன் வரும். என்ன திக்னஸில் உங்களுக்கு வேணும், என்ன கலர் வேணும்னு அந்த கலரை கூட நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இதே கலர் இங்கே உங்களுக்கு அப்ளை ஆயிரும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா என்ன கலரில் வேணுமோ அந்த கலரை இங்கே செட் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க, யூஸ் பிரிண்ட் ஸ்க்ரீன் பட்டன் டு ஓப்பன் ஸ்க்ரீன் ஸ்னிப்பிங். இப்போ உங்களுக்கு ஸ்பிரிண்ட் ஸ்க்ரீனை நீங்கள் எனேபிள் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா, நான் பண்ணலை, இப்போ பண்ணணும் பார்த்து எஸ் கொடுத்துட்டீங்கன்னாக்கா கீழே வந்துடுது, செட்டிங்ஸ் ஓப்பன் ஆயிரும். இந்த செட்டிங்ஸில் நிறைய இருக்குங்க. ஆன்போர்ட் ஸ்க்ரீன் நீங்கள் ஓப்பன் பண்ணால் அதை எனேபிள் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நான் அடுத்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணும். இது கீழே நீங்கள் வந்துட்டீங்கன்னாக்கா பிரிண்ட் ஸ்க்ரீன், யூஸ் பிரிண்ட் ஸ்க்ரீன் பட்டன் டு ஓப்பன் த ஸ்க்ரீன் ஸ்னிப்பிங். இது எனேபிள் பண்ணிங்கனாக்கா உங்கள் கீபோர்டில் பிரிண்ட் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்னிப்பிங் டூல் ஓப்பன் ஆயிரும். அதுக்கான ஆப்ஷன் தான் இங்கே செட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள், ஸ்னிப் டூல் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆயிடுச்சுங்களா? அப்போ வேண்டாம்னாக்கா க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டூல் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் கால்குலேட்டர். இந்த விண்டோஸ் கீ இருக்குல்ல, கிளிக் பண்ணிட்டு இதில் சர்ச் பாக்ஸில் CAL கால்குலேட் அடித்தாலே போதும், இந்த கால்குலேட்டர் ஓப்பன் ஆயிரும். பொதுவாகவே நம்ம யூஸ் பண்ணுற கால்குலேட்டர் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் மோடில் தான் யூஸ் பண்ணியிருப்போம். இதுலேயும் சில ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். உதாரணத்துக்கு இதில் நம்ம எதாவது கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது மேலே இருக்குங்க. இது இப்போ இதையே நம்ம காப்பி பண்ணி எங்கேயாவது பேஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் காப்பி பண்ணிட்டு இந்த வேர்டு ஃபைலில் நான் பேஸ்ட் பண்ணணும்னு நினச்சேனாக்கா பாருங்கள், பேஸ்ட் ஆகிட்டு. ஆனால் இந்த கால்குலேட்டர் இங்கே பாருங்கள், இப்போ கால்குலேட்டர் காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் ஆகிடுது. ஆனால் கால்குலேட்டர் க்ளோஸ் ஆகிடுது பாருங்கள். ஸோ இந்த கால்குலேட்டர் க்ளோஸ் ஆகாமல் இங்கே ஸ்டிக் ஆகிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மேலே இருக்கிற இந்த ஆரோ கீ இது கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். இதுக்கான ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஆல்ட் கீயும் அப் ஆரோ கீயும் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா மேலே ஸ்டிக் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் நான் கிளிக் பண்ணுறேன், அதுக்கப்புறம் இங்கே மாறவே மாறாது. நீங்கள் என்ன கால்குலேஷன் வேணால் நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம். பண்ணிட்டு நீங்கள் வேர்ட்லேயும் டைப் அடிச்சுக்கலாம், இங்கே கால்குலேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். எது பண்ணாலுமே மாறவே மாறாது பாருங்கள், அங்கேயே ஸ்டிக் ஆகிருக்கும். இது வேண்டாம்னு நினச்சிங்கனாக்கா இதை எடுத்து கிளிக் பண்ணிங்கனாக்கா அது பாட்டு மூவ் ஆயிரும். அதுக்கான ஷார்ட்கட் கீ ஆல்ட்டு டவுன் ஆரோ கீ. சரி, இது இல்லாமல் இந்த கால்குலேட்டரில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இந்த பாருங்கள், இந்த 3 பட்டன்ஸ் இருக்கிற சைடில் கிராஸ் இருக்கிற நேவிகேஷன் பட்டன், அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டாண்டர்ட் கால்குலேட்டர். இப்போ இது நீங்கள் சயின்டிஃபிக் கால்குலேட்டர் மாறிக்கணும்னு நினச்சிங்கன்னா சயின்டிஃபிக் கால்குலேட்டர் மாறிக்கலாம். இப்போ 10⁴ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா 10⁴ என்னென்னு பார்த்தீங்கன்னா 10,000. நம்ம ஈஸியாக எங்கேன்னு பார்த்துக்கலாம். இதே 10⁻2 பார்க்கணும்னு நினச்சிங்கன்னாக்கா 100. ஸோ இதை மாதிரி நம்ம இப்போ கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம். 78 பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 89 பார்த்தீங்கன்னாக்கா ஈக்குவல் டு போட்டிங்கனாக்கா இதான் அந்த பவர். ஸோ இதை மாதிரி சயின்டிஃபிக் சம்மந்தமான கால்குலேட்டர் நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததை பார்த்தீங்கன்னாக்கா இதில் கிராஃப் இருக்குங்க. இந்த கிராஃப் மோடு கூட நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிராஃப் காட்டுறேன். அந்த கிராஃபோட கால்குலேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை கூட நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். எக்ஸாம்பிளாக இப்போ பாருங்கள், நான் இப்போ கிராஃப் பார்த்தீங்கன்னாக்கா y = x/2 கொடுத்துருக்கேன், -xன்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதை என்ட்ரு பண்ணேன்னா இந்த பாருங்கள் கிராஃப் வந்துருச்சு பார்த்தீங்களா. இதே மாதிரி கிராஃப் சம்மந்தமான வேலைகளை பார்த்தா இந்த கிராஃப்க்கான உங்களுக்கு கலர் மாற்றி பார்க்கணும், டிஃபரன்ஷியேட் காட்டணும்னாலும் அதையும் இங்கே நம்ம கிளார் மாற்றி பார்க்கலாம். கலரான மாற்றுறதுக்கான ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம மூவ் பண்ண போகிறது டேட் கால்குலேஷனுங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். உங்களுக்கு எந்த டேட்டு எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணாலும் பண்ணலாம். இப்போ செப்டம்பர் நான் 14th வச்சுக்கிறேன். ஸோ இதுலேருந்து நீங்கள் எந்த டேட் வரைக்கும் மாற போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் மாற்றிக்கிறேன். டிசம்பர் 22 எத்தனை நாள் நமக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 months 6 days நமக்கு இருக்குது. 128 days இருக்குது. மந்த் கால்குலேஷன் மந்த் சம்மந்தமாக கால்குலேஷன் பார்க்கனாலும் இப்படி பார்த்துக்கலாம். டேஸ் சம்மந்தமான கால்குலேஷன் பார்க்கனாலும் இப்படி பார்த்துக்கலாம். இன்னும் வேறு ஏதாவது டேட்டில் நீங்கள் பார்க்கணுனாலும் பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட், இது வந்து ஆட் சப்ட்ராக்ட் பண்ணுறதா, இப்போ ஆட் பண்ணுமா சப்ட்ராக்ட் பண்ணுமா அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இப்போ ஒரு வருஷம் நீங்கள் மாற்றி போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரைடே 8 வருஷம் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா 2029. இது சப்ட்ராக்ட் பண்ணுறீங்கனாக்கா 2013 இந்த டேட்டு.
இது மாதிரி ஆட் பண்ணலாம், சப்ட்ராக்ட் பண்ணலாம். அது மாதிரி ஆப்ஷன் இங்கே டேட் கால்குலேஷன் இருக்குது. நெக்ஸ்ட் இதிலே கால்குலேஷனில் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டரும் இருக்குது பாருங்கள். அந்த கன்வெர்ட்டர் கரன்சி கன்வெர்ட்டர். இப்போ நீ கன்வெர்ட்டரில் கரன்சி கன்வெர்ட் பண்ணணும். இப்போ டாலர் பண்ணணும்னு வச்சுங்களேன். இப்போ $78 இந்தியன் ருபீஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 5000 ரூபா. இதில் டாலர் மாத்திரம் இல்லைங்க, நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்கள் வேணால் நீங்கள் பார்க்கலாம். சியாவோட திரகம் பார்க்கணுமா, எந்த நாட்டு சம்மந்தமான அமௌண்ட்டையும் ருப்பீஸையும் டாலரையும் நீங்கள் மாற்றி பார்த்துக்கலாம். இப்போ ருப்பீஸ் ஸ்ரீலங்கா ருப்பீஸ் பார்த்தீங்கன்னா 78 ரூபா, பார்த்தீங்கன்னா இந்தியாவது 28 ரூபா. இந்தியன் ருப்பீஸ் 28 ரூபா கொடுத்தா 78 ரூபா அவங்க கொடுப்பாங்க. இதை மாதிரியான விஷயங்கள் நம்ம இந்த கரன்சியில் கன்வர்ஷனில் போட்டு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வேல்யூம் பார்த்தீங்கன்னாக்கா இது டீஸ்பூன். இது என்ன மாதிரியான உங்களுக்கு வேணும், கியூபிக் வேணுமா, கப்ஸ் வேணுமா, என்ன மாதிரி மில்லி மீட்டரில் இதை வந்து கால்குலேட் பண்ணி மில்லி மீட்டர் பண்ண 78 கப்ஸ் எத்தனை பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து கப்ஸ் மீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி வரும். இதை நீங்கள் வேல்யூ மாற்றி பார்க்குறதுனால பார்த்துக்கலாம். மில்லி மீட்டரில் வேணுமா, இல்லை லிட்டரில் வேணுமா, என்ன மாதிரியான வேல்யூ வேணாலும் நம்ம மாற்றி பார்த்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா லென்த் இருக்குங்க. இது நம்ம எல்லாருக்கும் பொதுவாக யூஸ் ஆகும் இந்த கால்குலேஷன் பண்ணுறதுக்கெலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மில்லி மீட்டர் இருக்குது. இப்போ 45 மில்லி மீட்டர் இருக்குன்னா சென்டிமீட்டர் வேணுனாக்கா 4.5 சென்டிமீட்டர். ஸோ இது வந்து மைக்ரானில் பண்ணி பார்க்க நம்ம மைக்ரானில் பண்ணலாம். இதோட வேல்யூ நீங்கள் மாற்றி பார்க்கணும்னா மாற்றி பார்க்க இன்ச்சஸ் 45 இன்ச்சஸ் எவ்வளோ மைக்ரான்ஸ்னா இவ்வளோ மைக்ரான்ஸ் வரும், எவ்வளோ மில்லி மீட்டர்னும் இதை மாதிரி வரும். ஸோ இதை மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் அண்ட் மாஸ். நம்ம வெயிட் பவுண்டில் வேணுமா, இப்போ நான் என்னோட வந்து 58 பவுண்ட் இருக்குது அப்படின்னாக்கா 58 பவுண்டில் வேணுமா, கிராமில் வேணுமா, கிராமில் பார்த்தா எத்தனை கிலோகிராம் வரும். ஸோ 58 கிலோகிராம் இருந்தாக்கா இது டெக்காகிராம் எவ்வளோ பார்க்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் வேல்யூ மாற்றி பார்க்கலாம். என்னென்ன மாதிரியான வெயிட் அண்ட் மாஸ் நீங்கள் பார்க்கணுமோ எல்லாமே இங்கே மேக்ஸிமம் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க. நம்ம எதை வேணாலும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வெயிட் பார்த்துட்டோம், நம்ம லென்த்து பார்த்துட்டோம், வெயிட் பார்த்துட்டோம். அடுத்து டெம்பரேச்சர் சம்மந்தமாக பார்க்கணுனாலும் டெம்பரேச்சர் பார்க்கலாம். ஃபாரன்ஹீட்லேருந்து நீங்கள் செல்சியஸ் மாற்றலாம், கெல்வின் மாற்றலாம். இப்போ செல்சியஸ் வச்சுருக்காங்கன்னா 78 செல்சியஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 78. இதே ஃபாரன்ஹீட் மாற்றினாக்கா இவ்வளோ ஃபாரன்ஹீட். இதே வந்து கெல்வினில் மாற்றினா கெல்வினில் மாற்றி பார்த்துக்கலாம். அடுத்தது இதில் எனர்ஜின்னு இருக்குங்க. இது எனர்ஜி சம்மந்தமாக நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஏரியா ஸ்கொயர் ஃபீட் பார்க்குறது, எத்தனை ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ ஹெக்டர் 7 ஹெக்டர் இருக்குன்ட்டு 7 ஹெக்டர் 7 ஹெக்டர் இருக்குது. ஸோ 7 ஹெக்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் மீட்டர்னு 70,000 ஸ்கொயர் மீட்டரு. இது வந்து ஸ்கொயர் கிலோமீட்டர்னு ஸ்கொயர் கிலோமீட்டரில் பார்க்கணுமா கிலோமீட்டரில் பார்த்துக்கலாம். ஸ்கொயர் ஃபீட்டில் வேணுமா ஃபீட்டில் பார்க்கணும். ஏரியா சம்மந்தமாக எல்லா கால்குலேஷனும் இதுக்குள்ளே ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக நம்ம அதிக பேர் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்க மாட்டோம், எல்லாத்துக்கும் புதுசாக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஏரியா பார்த்தோம், ஸ்பீடு பார்க்கணும், எவ்வளோ ஸ்பீடில் நம்ம போகிறோம் அப்படிங்கிறது பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். இப்போ 58 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறோம் அப்படின்னாக்கா பெர் ஹவர்லனாக்கா கிலோமீட்டருக்கு எவ்வளோ போவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இதில் பார்க்கலாம். இது நான்ட்டு ஃபுல்லாக எவ்வளோ நிறைய விஷயங்கள் நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். இவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து முக்கியமானது நம்ம பார்த்தீங்கன்னா டைம் நம்ம பார்க்கலாங்க. இந்த டைம் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு 8 ஹவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 8 ஹவருக்கு எத்தனை மினிட்ஸ் 480 மினிட்ஸ் இருக்குது. இதே ஹவர் எவ்வளோன்னா 8 ஹவர். இது கீழே பார்த்தீங்கன்னா டேஸ் எத்தனை அப்படி பார்த்தீங்கன்னா இத்தனை டேஸ் வந்துடும். இந்த 8 ஹவரில் இவ்வளோ டேஸ் நம்ம இருக்கும். இதே வந்து 85 இயர்ஸ்னால் 85 ஹவர்ஸ் அப்படின்னாக்கா 3 டேஸ் அதை மாதிரி சொல்லி வந்துடும். செகண்டில் நம்ம பார்க்கலாம். மைக்ரோ செகண்ட்ஸ் பார்க்கணுமா, மைக்ரோ செகண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம நிச்சயமாக கால்குலேட் பண்ண முடியாது. ஆனால் வெரி சிம்பிளாக இதில் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நம்ம இருக்குது. இந்த சயின்ஸ் சம்மந்தமாக படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டைம் சம்மந்தமான கால்குலேஷன் நம்ம பார்க்குறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டாங்க. இது நம்ம கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா 78 ஜிகாபைட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா மெகாபைட் 78,000 மெகாபைட் தான் 78 ஜிகாபைட்டு. ஸோ இது ஜிகாபைட்டில் நீங்கள் கன்வெர்ட் பண்ண 78 மெகாபைட்டுங்கிற டெராபைட் வச்சுருந்தீங்கன்னா இத்தனை மெகாபைட்டு அப்படின்னு இருக்கும். இத்தனை மெகாபைட் கிலோபைட்டில் நீங்கள் பார்க்கணும், கிலோபைட்டில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஜிராபைட்லாம் இன்னும் இதில் டெராபைட் சீட்டாபைட் சீட்டாபைட் எவ்வளவோ இருக்குது. எதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணுமோ எல்லாமே இதெல்லாம் நிச்சயமாக நம்மளால் கால்குலேட் பண்ணி பார்க்க முடியாது. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இந்த கால்குலேட்டரில் இருக்குது. என்ன வியூவர்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்த 2 டூலில் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.